ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் சாலார். இந்த மூவியை பற்றி ஷார்ட் லைனில் சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரியே கொடுக்குற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அவரோட ராஜ்யத்தையே தூக்கி கொடுப்பார், ஒருத்தர் 100-150 பேரை அசால்ட்டாக கொன்னுடுவார். அண்ட் ஹீரோ இஸ் நாட் ஏ ஹியூமனுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் ஆண்ட்ராய்டில் கையை வச்சார்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் விழ அளவுக்கு சாங் பர்சன். அண்ட் ஒரு ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சீன்ஸ் தான் இருக்கும். இங்கே ஹீரோ பற்றி பேசும்போதெல்லாம் இன்ட்ரோ சீன்ஸ் தான். அண்ட் இந்த ஸ்டோரி என்னென்னா, கன்சார் என்ற மேப்பில் இல்லாத ராஜ்யத்துக்கு யார் அடுத்த ராஜான்னுட்டு சீட்டுக்கு ஆசைப்படுற கும்பஸ். இதில் ஹீரோ ஃப்ரெண்டு மட்டும் விதிவிலக்கா? பிகாஸ் இஸ் ஆல்ரெடி ராஜ பரம்பரை, அவர் ஆசைப்படதான் செய்வார். இப்படி ஒரு ஊரையும் கொட்டை எழுத்தில் போட்டு பிரம்மாண்டமாக காமிச்சு ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ராஜவம்சத்துக்கு தகுதியானவர்னு சொல்கிறது இல்லாமல், இப்போ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ பெரிய படையை எதிர்த்து நிற்பாரா, இல்லை அவரோட கேங்குக்காக எதிர்த்து நிற்பாரான்னுட்டு சொல்லி எல்லாரையும் பார்ட் 2ல் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. இந்த மூவி ஃபேண்டசிக்காக படம் பார்க்கணும், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பார்க்கணும், ஆக்ஷன் பிளாக்காக படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் சூட் ஆகும். பட் எனக்கு இந்த மூவியில் எங்கேயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆனது சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் எண்ட் ஆனது சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ஒரு சில இடத்துலலாம் கேஜிஎஃப்பை உள்ளே திணிச்ச மாதிரி இருந்தது. லைக் எக்ஸாம்பிள் அம்மா சீன்ஸ் அண்ட் ஈவன் கன்ஸாக இருக்கட்டும், இப்படி ஒரு சில சீன்ஸ்லாம் தேவையில்லாமல் திணிச்ச மாதிரியே இருந்தது. அண்ட் இதில் நம்ம பிரபாஸ், பிருத்திவிராஜ் சார், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, பாபி சிம்மா, திபு ஆனந்த், ரமணா, ஈஸ்வர் ராவ், ராமச்சந்திரா, ஸ்ரீயா ரெட்டி அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் பாருங்கள். நிறைய பிளட் ஸ்பிளேட்டர் சீன்ஸ்லாம் இருக்கனால ஸோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கிட்ஸ்.